சைரந்தரி, அரசே, அபயம் அரசே, அபயம். மன்னா, என்னை காப்பாற்றுங்கள். இந்த நீசனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். சைரந்தரி, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வருகிறாய்? உன்னை பரிதவிக்க செய்தவன் யார் என்று சொல். இதோ இக்கணமே அவனை சிரச்சேதம் செய்து விடுகிறேன். விராட மன்னருக்கு வணக்கம். விராட தேசத்தின் மாமன்னரே, இவளை என் நிலைக்கு ஆளாக்கியவன் இந்த கீசகன்தான். எங்கே என்னை சிரச்சேதம் செய்யுங்கள் பார்க்கலாம். அரசே, என்ன கொடுமை இது? அரியாசனத்தில் நீங்கள் வீற்றிருக்க இங்கே இப்படி ஒரு அநீதி தர்பாரில் அரங்கேறலாமா? இந்த மூடனை உடனே தண்டியுங்கள். சைரந்தரி, இங்கே பெயருக்குத்தான் நான் அரசன். மற்றபடி என் கையில் எந்த அதிகாரமும் இல்லை. என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. இங்கு சகலமும் கீசகன்தான். ஆகவே என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படி என்றால் தாங்கள் மணிமுடி தரித்தது ஏன்? செங்கோல் ஏந்தியது ஏன்? வேன் கொன்ற கொடையின் கீழ் அமர்ந்தது ஏன்? கொலுவிலே அமர்ந்திருக்கும் பொம்மை தன் விருப்பப்படி அமர்ந்திருப்பதில்லை. என் நிலையும் அப்படித்தான். இங்கே என் விருப்பப்படி எதுவும் நடப்பதில்லை. வலிமை பொருந்திய ஒருவனாலே ஒரு தேசம் ரட்சிக்கப்படும். கீசகனால் இத்தேசம் ரட்சிக்கப்படுகிறது. எவன் ஒருவன் தேசத்தை ரட்சிக்கிறானோ அவனே அத்தேசத்தின் அரசனாவான். ஆகவே கீசகனே இத்தேசத்தின் அரசன். நான் இவன் பெயரால் இப்பெரும் ராஜ்யத்தை ஆட்சி செய்யும் பகராள். கேட்டாயா சைரந்தரி? விராட தேசத்தின் அரசர் கூறியதை கேட்டாயா? நீ எங்கே சென்றாலும் என்னிடமிருந்து தப்ப முடியாது. என்னை பகைத்துக் கொண்டு உன்னால் வாழவும் முடியாது. என் ஆசைக்கு இப்பொழுதே நீ இணங்க வேண்டும். இந்த அவையில் இந்த நீசனான கீசகனை வதம் செய்யும் ஆற்றல் உள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? நீதியை நிலைநாட்ட, தர்மத்தை நிலை பெறச் செய்ய வறுமையே உறுதுணையாக இருக்கும் என்பது விராட மன்னரின் கூற்றாக இருக்கிறது. என் மானம் காத்து தர்மத்தை நிலைநாட்ட இங்கே வலிமை பொருந்தியவர் ஒருவர் கூட இல்லையா? இந்த உலகில் இந்த கீசகனுக்கு நிகரான வலிமை படைத்தவன் ஒருவனும் இல்லை. அப்படி இருந்தால் என் முன்னே வந்து நிற்கச் சொல். அவன் எலும்பை இப்போதே நொறுக்கி காட்டுகிறேன். அரசே, என்னை போன்ற மாவீரனின் ஆசைக்கு இணங்குவதுதான் தாசியின் கடமை என்பதை எடுத்துரையுங்கள். பெண்ணே, தாசிகளின் கடமையை நிறைவேற்ற கடவாய். இனியும் என் உதவியை எதிர்பார்க்காதே. அவையோரே, ஆன்றோரே, இதுதான் விராட தேசத்தின் நீதியா? இங்கே நீதி அறிந்தவர் ஒருவர் கூடவா இல்லை? விருப்பமில்லா பெண்ணை இணங்க வைப்பது தர்மமாகுமா? இவனெல்லாம் ஒரு மனித பிறவியா?
கங்கப்பட்டரே, தாங்கள் நீதி அறிந்தவராயிற்றே. தாங்கள் தர்ம தேவனின் புத்திரரான தர்மராஜனின் தோழராயிற்றே. உங்கள் தர்மர் அறிந்த நீதி இதுதானா? உங்கள் தர்மராஜன் இந்த நீதியை இந்த அவையில் அரங்கேற அனுமதிப்பாரா? பெண்ணே, தர்மராஜனின் பத்தினி திரௌபதிக்கு நேர்ந்த கதியை நீ அறிந்திருப்பாய். பாண்டவர் ஐவர் கண்முன்னே திரௌபதியின் துகில் உரியப்பட்டது. காரணம், அப்போது நீ கூறும் தர்மமே பாண்டவர்களின் கண்களை கட்டி போட்டிருந்தது. அதேபோல் இப்பெரும் விராட தேசத்தில் கீசகனின் வலிமையே தர்மமாக உருப்பெற்று இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இங்கு வசிக்கும் நீயும் அந்த தர்மத்திற்கு கட்டுப்பட்டவளாயிருக்கிறாய். கங்கப்பட்டரே, இது என்ன நீதி? வலிமை உள்ளவர் வகுத்ததே தர்மம் என்றால் இங்கே கீசகனை விட பலம் பொருந்தியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். அப்பெரும் வலிமை பொருந்தியவரின் கரங்களை கட்டி போட்டிருப்பது யார்? என் கேள்விக்கு விடை கூறுங்கள். பெண்ணே, வலிமையை விட விவேகமே பெரிது. விவேகத்தை இழந்து வலிமையை காட்டினால் அந்த வலிமை தோல்விக்கே இட்டுச் செல்லும். வலிமையை வெளிப்படுத்த வேண்டிய காலத்தில் வெளிப்படுத்துவதுதான் சத்திரியனின் தலையாய குணம். பெண்கள் அறிந்தது மானம் ஒன்றே. அவர்கள் காத்து நிற்க வேண்டியதும் அதுவே. இன்று பெண்களின் நீதிக்கு பயந்து ஆண்கள் ஒளிந்து கொள்ளும் கேடயமாக மாறிவிட்டது சத்திரிய தர்மம். சத்திரிய தர்மத்தின் பெயரால் அன்று திரௌபதியின் மானம் பங்கம் செய்யப்பட்டது. இன்று எனக்கும் அதே நிலைதானா? சைரந்தரி, உன் நிலை கண்டு என்னால் வருந்தத்தான் முடியும். காரணம், ஒரு பெண்ணின் மானத்தை காக்கும் பொறுப்பு அவள் கணவனுக்கே உண்டு. உன் கணவர்கள் கந்தர்வர்கள். இப்போது நீ படும் துயர் அவர்களுக்கு தெரியாதென்றான் நினைக்கிறாய்? தெரிந்தும் அவர்கள் உன்னை காக்க வரவில்லை என்றால் என்ன பொருள்? இந்த சூழலை நீயே எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதானே? தர்மம் சாமர்த்திய வசமானது. சூழ்நிலையோடு பொருந்தி வாழும் மனிதனே இந்த மண்ணில் வாழும் தகுதியுடையவனாகிறான். ஆகவே சாமர்த்தியத்தோடு நடந்து கொள். மாமா, மிகச்சிறந்த ஆளைத்தான் நீ ஆலோசகராக நியமித்திருக்கிறாய். கேட்டாயா இந்த தேசத்தின் நியதியை? வா என்னோடு. ஐயோ, இங்கு தர்மம் மடிந்து விட்டதா? என்னை காப்பாற்ற இங்கு ஒருவர் கூட இல்லையா? சைரந்தரி, நீ எத்தனை கத்தி கூப்பாடு போட்டாலும் உன்னை காக்க இங்கு ஒருவரும் வரமாட்டார்கள். ஏனென்றால் இங்கே இந்த கீசகன் வகுத்ததுதான் நியதி, தர்மம், நியாயம். ஆகவே என் நீதிக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். மூடனே, உன் விருப்பம் ஒரு நாளும் ஈடேறாது. இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கொள். என்னை நீ தீண்ட நினைத்தால் அன்றே நீ அழிந்து போவாய். நிறுத்து. அறிஞர் கங்கப்பட்டர் கூறியதை கேட்டாய் அல்லவா? இன்னுமா உன் மனம் மாறவில்லை? உன் விருப்பத்தோடு சுகிக்கவே நான் விரும்புகிறேன். இதோ பார், உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். நாளைக்குள் யோசித்து நல்ல முடிவாக எடு. அந்த முடிவு எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும்.
அமைச்சரே, இன்று எத்தனை தேவர்களை சிறைபிடித்தீர்கள்? அரசே, 100 தேவர்கள் மட்டும்தான் இன்று சிக்கினார்கள். அவர்களை பிடித்து நம் பணியாட்களாக நியமித்துள்ளோம். 1000 தேவகன்னிகள் இப்பொழுது நம் தாசிகளாக நம் அசுர உலகத்தில் இருக்கிறார்கள். போதாது போதாது, அனைத்து தேவர்களையும் தேவதைகளையும் சிறைபிடித்து வந்து நம்முடைய அசுரலோகத்தில் பணியாட்களாக நியமியுங்கள். அந்த தேவேந்திரனை நானே சென்று சிறைபிடிப்பேன். அரசே, ஆபத்து ஆபத்து! ஆபத்துக்கே ஆபத்தா? என்ன அமைச்சரே உணர்கிறீர்? சதிகாரன் இந்திரன் நம்மை அழிக்க திட்டம் தீட்டிவிட்டான். இந்திரனுக்கு ஆதரவாக ஸ்ரீகிருஷ்ணர் நம் மீது போர் தொடுக்க வந்து கொண்டிருக்கிறார். அந்த கிருஷ்ணன் ஒன்றும் அறியாத சிறுவன். அவனால் அந்த ஜராசந்தனையே கொல்ல முடியவில்லை. அவனால் என்னை நெருங்க முடியுமா? வரட்டும் அந்த கிருஷ்ணன், அவனையும் என்னுடைய அடிமையாக்குகிறேன். நான் அந்த சிறுவனோடு போர் செய்கிறேன். ஆணின் பாதுகாப்பில் வாழ்பவள்தான் பெண். ஆனால் என் நிலையை கண்டீர்களா? ஆண்களே எனக்கு சத்ருக்களாக இருக்கிறார்கள். அன்று துரியோதனன், இன்று கீசகன். 5 கணவர்கள் இருந்தும் உங்கள் முன்னே நான் 2ஆம் முறையாக மானபங்கப்பட்டு நிற்கிறேன். நீங்கள் எல்லாம் மாவீரர்கள் என்று மார்த்தட்டிக் கொள்கிறீர்கள், சத்திரியர்கள் என்று தற்பெருமை பேசுகிறீர்கள். ஆனால் மனைவியின் மானத்தை காக்க கையாளாகாதவர்களாக இருக்கிறீர்கள். திரௌபதி, உங்கள் கண்ணெதிரே ஒரு நீசன் என் கேசத்தை பற்றி இழுக்கின்றான். ஆனால் நீங்களோ மற்றவர்களைப் போல் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவையறிய நான் அந்த கீசகனின் எலும்பை நொறுக்கி இருப்பேன். அண்ணன் தான் என்னை தடுத்து விட்டார். அண்ணனுக்கு செய்து கொடுத்த சத்தியம் என் கைகளை கட்டி போட்டு விட்டது. நான் என்ன செய்வேன்? பொறுமை பொறுமை பொறுமை, இதைத்தானே நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? ஆமாம், அதைத் தவிர நமக்கு வேறு மார்க்கம் இல்லை. அப்படியானால் நான் அந்த கேசகனின் ஆசைக்கு இணங்கத்தான் வேண்டுமா? ஆவேசப்படாதே திரௌபதி. நாங்கள் 5 இருக்கும் பொழுது அவனால் உன்னை நெருங்கவே முடியாது. நிச்சயம் கீசகன் செயலுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் அவன் கெடு வைத்து விட்டு சென்றுள்ளானே. அறிவோம். அஞ்ஞாத வாச காலத்தில் இருக்கும்போது இது போன்ற சோதனைகள் ஏற்படும். நாம் அதை சாதுரிய மதிகொண்டு எதிர்கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியதுதானா? முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும். அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். ஆகவே பொறுமையோடு இருக்க வேண்டும். அப்படித்தானே அண்ணா? சுவாமி, எனக்கு மிகுந்த அச்சமாக உள்ளது. எந்த நேரத்திலும் அந்த நீசன் என்னை தேடி வருவான். பீமன் என்னை ஏளனம் செய்தாலும் உண்மை அதுதான். விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இரு திரௌபதி. அச்சம் தேவையற்றது. நாம் இப்போது கலையலாம். சுவாமி, தாங்களா கலங்குவது? திரௌபதி, உன்னை ஒருவன் தீண்ட துரத்தும் போது
என் உள்ளம் எப்படி துடித்திருக்கும் என்பதை நீ அறிவாயா? ஆனால் அதை கண்டும் காணாமல் இருக்க வேண்டிய துர்பாக்கியம் எனக்கு. உன்னைப் போல் 1000 மடங்கு வேதனை என் மனதை ஆட்கொண்டுள்ளது. ஆனால் அதை வெளிப்படுத்த இயலாத பேடியாக நான் அவையில் அமர்ந்திருந்தேன். சுவாமி, இப்போது நாம் கோபமுற்றால் என்னவாகும்? நாம் யார் என்பதை இந்த உலகம் அறியும். அதே கணம் நம் வனவாசம் மீண்டும் தொடங்கும். வனவாசத்தின் போது நீ பட்ட துயரை நான் கண்டு துடித்தேன் திரௌபதி. மீண்டும் அந்த துயரில் உன்னை காண நான் சகியேன். என்னை மன்னித்து விடு. இப்பெரும் கேடுகளுக்கெல்லாம் நானே காரணம். என்னை மன்னித்து விடு திரௌபதி. சுவாமி, தங்கள் மீது எனக்கு கோபம் இருந்தது உண்மை. ஆனால் நீங்கள் எத்தனை துயரை மனதில் சுமக்கிறீர்கள் என்பதை நான் அறியும் போது என் மனதும் வேதனையால் துடிக்கிறது. ஆனால் நான் பொறுத்துக் கொள்வேன். இன்னும் எத்தனை துயரம் வந்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன். எதிர்த்து நின்று திறனோடு போராடுவேன். இது போதும் திரௌபதி, இது போதும். இந்த உறுதி நம் அஞ்ஞாத வாசத்தை வெற்றி பெறச் செய்யும். சுவாமி, இனி நீங்கள் கலங்க வேண்டாம். அது உங்களுக்கு அழகல்ல. இந்த நரகாசுரனோடு யுத்தம் செய்ய எந்த துணிச்சலோடு வந்தாய்? நான் பிரம்மனிடம் சாகாவரம் பெற்றவன். உன்னை ஒரே கையால் நசுக்கி விடுவேன். இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையே இதே போர்க்களத்தில் நீ மரித்து விடுவாய். யார் ஓடுவது, யார் மரிப்பது என்பது இறுதியில் தானே தெரிய வரும். இப்போது நாம் யுத்தம் செய்யலாம். போர்க்களத்திற்கு பெண்ணை அழைத்து வந்த பேடியே, என்னோடு தனித்து யுத்தம் செய்ய அஞ்சி உன் மனைவியை துணைக்கு அழைத்து வந்தாயா? வெட்கக்கேடு. அவள் எதற்கு வந்தாள் என்பது உனக்கு இப்போது தெரியாது. நான் வஜ்ராயத்தை ஏந்திய இந்திரனையே ஓட ஓட விரட்டியவன். ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி யுத்தத்துக்கு அழைக்கிறாயா? உன் அறியாமையை கண்டு எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. நீ ஜராசந்தனிடம் எத்தனை முறை தோற்று ஓடினாய் என்று இந்த உலகிற்கே தெரியும். இறுதியில் என்ன நடந்தது என்பதை நீ அறிவாய் அல்லவா? வீண் பேச்சதற்கு எடுமுன் பானத்தை. நீ சிறுவன் என்று நான் பரிதாபப்பட்டேன். ஆனால் நீயோ என் கரத்தால் தான் மடிவேன் என்று அடம்பிடிக்கிறாய். உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன். வா.
அடே துஷ்டனே, அகிலத்தையே காக்கும் ஸ்ரீகிருஷ்ணரை மயக்கத்தில் ஆழ்த்தி விட்டாயே. உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று பார். பெண்ணான உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? இதோ இப்பொழுதே உன் கதையை பார். அம்மா! பாமா, வீரத்திலகம் நீ. உலகையும் நடுங்க வைத்த நரகாசுரனையே வீழ்த்தி விட்டாய். சுவாமி, இந்த அசுரனின் நிலை கண்டு என் மனம் ஏனோ கலங்கி தவிக்கின்றது. தங்களை வீழ்த்தியதைக் கண்டு ஆவேசத்தில் அவனை தாக்கிவிட்டேன். ஆனால் இப்பொழுது ஏனோ நான் பரிதவித்து நிற்கின்றேன். இதைத்தான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்கிறார்கள் போலும். சுவாமி, என்ன கூறுகின்றீர்? இந்த நரகாசுரன் உன் மகன். சுவாமி, தாங்கள் கூறுவது உண்மையா? பாமா, நீயே பூமாதேவி. நான் வராகமூர்த்தியாக அவதரித்த போது உனக்கும் எனக்கும் பிறந்தவன் இந்த நரகாசுரன். இவன் பிறக்கும் போது நீ இரண்யாட்சனை பார்த்ததால் இவன் அசுரனாக பிறந்து விட்டான். அப்போதே இவனை வதம் செய்யக்கூடாதென்று நீ சத்தியம் வாங்கிக் கொண்டாய். உன் புத்திரன் நரகாசுரனும் என் தாய் பூமாதேவியின் மூலமே எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று பிரம்மதேவனிடம் வரம் வாங்கிவிட்டான். நரகாசுரனின் அட்டூழியங்களால் உலகமும் தவித்தது. ஆகவே அவனது தாயான உன்னை போர்க்களம் அழைத்து வந்தேன். இப்போது உன்னால் வீழ்த்தப்பட்டு நம் மகன் மரணத்தின் பிடியில் தவிக்கிறான். அம்மா!
அம்மா அம்மா மகனே, அம்மா 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 மைந்தனே, என் கரத்தினாலே உன்னை வீழ்த்தி விட்டேனே. அம்மா தங்கள் மடியில் நான் மடிவதற்கு என்ன தவம் செய்தேனோ அம்மா. எனக்கு தாங்களும் பரந்தாம ஸ்ரீகிருஷ்ணனும் ஒரு வரம் தர வேண்டும் அம்மா. கீழ் கீழ் மைந்தனே, கீழ். நான் இறக்கும் இந்த நாளில் எவரும் துக்கித்து இருக்கக்கூடாது அம்மா. எல்லோரும் மகிழ்ச்சியோடு திருநாளாக கொண்டாட வேண்டும் அம்மா. அப்படியே ஆகட்டும் மகனே. அம்மா அம்மா பாமாதேவி, நீங்களே ரட்சிக்க வேண்டும். எங்களைப் போல் 16,100 தேவ கன்னிகளை இந்த நரகாசுரன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். நாங்கள் விடுவிக்கப்பட்டாலும் இந்த நரகாசுரனால் பாழ்பட்டோம் என்று உலகம் எங்களை தூற்றும். எங்களை இனி பிறந்தகத்திலும் ஏற்க மாட்டார்கள், புக்ககத்திலும் ஏற்க மாட்டார்கள். எங்களை நீங்களே ரட்சிக்க வேண்டும் அம்மா. கன்னிகைகளே, கவலையை விடுங்கள். நீங்கள் 16,100 கன்னிகைகளும் கோபியர்கள். நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை மணப்பதற்கு பிறப்பெடுத்தவர்கள். உங்களை ஸ்ரீ கிருஷ்ணரே மனம் செய்து கொள்வார், இல்லையா சுவாமி? அப்படியே ஆகட்டும் தேவி. நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட இந்நாளில் உலகின் இருள் அகன்றது, ஒளி பிறந்தது. பெண்களே, உங்கள் வாழ்விலும் இருள் விலகி ஒளி பிறந்தது. ஆகவே மக்கள் இனி இந்நாளை தீப ஒளி திருநாள் என்ற பெயரில் பண்டிகையாக கொண்டாடுவார்கள். வாருங்கள் நண்பரே. பாரதத்தையே கட்டியாளும் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் இளவரசர் தாங்கள். தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தினாபுரத்து இளவரசர் எங்களது தேசத்தில் எழுந்தருளியது எங்களுக்கு பெருமை. வரவேண்டும். இவர் எங்கள் தேசத்து மதியுக ஆலோசகர் கங்கப்பட்டார். தங்கள் விராட தேசத்து வருகை தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். விராட தேசத்தின் பெருமைகளை பற்றி நாங்களும் அறிவோம். வந்தேரிகளை வாழ வைக்கும் நாடு, அதிதிகளை உபசரிப்பதில் மிகச்சிறந்த நாடு. என் அண்ணன் துரியோதனனின் வீரத்திற்கு இணையாக கீசகனும் வீரத்திற்கு இணையானவர். தங்கள் வருகைக்கு நன்றி. பாருங்கள். மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் வந்ததின் நோக்கத்தை அறியலாமா? உங்களிடம் ஒரு உதவி கோரியே வந்திருக்கிறேன். உதவியா?
எங்களால் முடிந்த எந்த உதவியும் செய்கிறோம். என்ன வேண்டும் கேளுங்கள். பாண்டவர்களும் திரௌபதியும் தங்கள் நாட்டில் மறைந்து வாழ்வதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர்களை கண்டுபிடித்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். கண்டிப்பாக செய்கிறோம். திருதராஷ்டிர மாமன்னர் மீது பேரன்பு கொண்டவன் நான். என் தேசத்தின் மீது அவரும் அக்கறை கொண்டவர். யுத்த களத்தில் தனது படைகளை அனுப்பி எனக்கு உதவி புரிந்தவர். அவருக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பாண்டவர்கள் இங்கிருக்கிறார்களா? சரி, மன்னர் இவ்விஷயத்தில் தங்களுக்கு உதவ மறுத்தாலும் நான் உதவுவேன். துரியோதனன் எனது நண்பன். நானும் அவனும் ஒரே உணர்வும் கருத்தும் உடையவர்கள். எனக்கும் 100 சகோதரர்கள், துரியோதனனுக்கும் 100 சகோதரர்கள். நானும் துரியோதனனும் ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள். எல்லாவற்றையும் விட பீமன் எங்கள் இருவருக்கும் பொதுவான எதிரி. எங்களை பொறுத்தவரை வீரமே தர்மம். இந்த விராட தேசத்தில் உங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. இங்கேயே தங்கியிருந்து நீங்கள் பாண்டவர்களை தேடலாம். என்ன அரசே, நான் சொல்வது சரிதானே? ஆமாம், தேடலாம். நீங்கள் களைப்பாக வந்திருப்பீர்கள். இதை பருகிவிட்டு சற்று ஓய்விடுங்கள். பிறகு நாம் இது குறித்து பேசுவோம். அருந்துங்கள். இந்த பானத்தில் இனிப்பு போதவில்லையே. மடையனே, ருசி பார்த்து சமைக்க வேண்டாமா? துச்சாதனா, நீ சென்று இளைப்பாறு. பிறகு பாண்டவர் குறித்து விவாதிக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நானும் களைப்பாக இருக்கிறேன். ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். நான் சென்று வருகிறேன். நல்லது. மைத்துனரே, இந்த விஷயத்தில் நாம் கௌரவர்களுக்கு உதவக்கூடாது. ஒருவேளை பாண்டவர்கள் நம் நாட்டில் தஞ்சம் புகுந்திருந்தால் அவர்களை எப்படி காட்டிக் கொடுப்பது? அது மட்டுமல்ல, பாண்டவர்கள் தர்மசீலர்கள். அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், கௌரவர்களுக்கு நாம் சுதந்திரம் கொடுக்கக்கூடாது. அப்படி செய்தால் அத்தினாபுரத்திற்கு நாம் அடிமைப்பட நேரிடும். இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதென்று எனக்கு தெரியும். தாங்கள் கவலைப்படாமல் சென்று ஓய்வெடுங்கள். வணக்கம் இளவரசே. தாங்கள் அழைத்ததாக உத்தரவு வந்தது. கடந்த சில தினங்களுக்குள் நம் நகருக்குள் நுழைந்தவர்கள், தொழில் தொடங்கியவர்கள், பணிக்கு அமர்ந்தவர்கள் பட்டியல் அனைத்தும் எனக்கு உடனே வர வேண்டும். அது எளிதான காரியம் அல்ல. விராடம் பெரும் நகரம். ஒரு நாளைக்கு எத்தனையோ அதிதிகள் வந்து செல்கிறார்கள். அவர்களின் விவரத்தை எப்படி அறிவது? என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? என்னையே எதிர்கேள்வி கேட்கிறாயா? நான் சொன்னதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று யோசித்து நீதான் செயலாற்ற வேண்டும். புரிகிறதா? புரிந்தது இளவரசே. பட்டியல் எப்போது கிடைக்கும்? இன்னும் சிறிது நேரத்தில் கிடைக்கும்.
சபாஷ் சபாஷ், சரியான காரியம் செய்திருக்கிறாய். எங்கே அந்த 6 பேரின் பெயர்களை கூறு பார்க்கலாம். கங்கபட்டர், அவர் அரசரின் ஆலோசகர். கீசகன் மனது வைத்தால் நிச்சயம் நம்மை கண்டுபிடித்து விடுவான். பலாயன், தலைமை பரிசாரகன். நம்மை அந்த கீசகன் அறிந்தால் அதுதான் அவனது மரண ஓலை. பிருகன்னலை, உத்திரைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பவள். கீசகனின் பார்வை சந்தேகத்தை வீசுகிறது. நாம் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். சாமகிரந்தி, குதிரைலாய காப்பாளன். என்னை கூட யாரென்று விசாரித்துச் சென்றார் ஓர் அதிகாரி. தந்திரி பாலன், கோசாலை தலைவன். கீசகன் எளிமையாக நம்மை நெருங்கிவிடுவான் என்று தோன்றுகிறது. சைரந்திரி, அரசியாரின் பணிப்பெண். கீசகன் அப்படி நம்மை கண்டு கொண்டால் அவன் என்னை வீழ்த்த இதை ஆயுதமாக பயன்படுத்துவான். அருமை அருமை. சைரந்தரி அரசியாரின் பணிப்பெண், அரசியே அரசிக்கு பணிப்பெண். நல்ல வேடிக்கை. இளவரசே, தாங்கள் கூறுவது புரியவில்லையே. உனக்கு தேவையில்லாத கவலை இது. நீ போகலாம். இளவரசர் மன்னிக்க வேண்டும், நான் வருகிறேன். சைரந்தரி, நிச்சயம் நீ என் வசமாவாய். உன்னை என் மஞ்சத்திலே கிடத்துவேன். நீயே என்னை தேடி ஓடி வருவாய். அண்ணா, நாம் விராட தேசத்தில் வசிப்பது எப்படியோ கௌரவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆகையால் தான் துச்சாதனன் நம்மை தேடி இங்கு வந்திருக்கிறான். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இல்லை என்றால் இத்தனை தேசங்கள் இருக்க துச்சாதனன் மத்திய தேசத்திற்கு வர காரணம் என்ன?